ஷிவானியை டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எந்த பூச்சி மருந்து சாப்பிட்டீங்களோ அதே பூச்சி மருந்து அந்த குழந்தையும் சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானியோட அப்பா கிட்ட கேட்குறாங்க. இல்லையே, ஷிவானி ஸ்கூல் விட்டு வந்த உடனே மாடிக்கு போனா, அவள் கிச்சன் பக்கமே போகலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என்ன நடந்திருக்கும்னு தெரியல, ஒரு வேளை குழந்தை வந்துட்டு நீங்கள் குடித்த அதே கஷாயத்தை குடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் குழந்தை எழுந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். எல்லாருமே பார்க்குறாங்க, இதோ நிற்கிறாள், இவ தான் காரணம், எதுக்காக இப்படி பண்ண, அத்தைக்கு பூச்சி மருந்து கலந்து அந்த குழந்தை உயிருக்கு போராடுது, இப்போ கூட உண்மையை ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்போ கூட நான் சொல்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. நடிக்காது, நீ எல்லாமே பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் திட்டுறாரு. எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஷிவானி எழுந்துக்கிறாங்க. எழுந்துருமா, எப்படிமா இருக்க, பரவாயில்லையா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானியை கேட்குறாங்க. ஜெயா அம்மா நல்லா இருக்கேன், உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானி சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா, ஒன்றும் இல்லை, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்லை. சரிம்மா, என்ன பண்ண, எதுக்காக உனக்கு இப்படி மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜெயா. அதுவா, நான் ஸ்கூல் விட்டு வந்தேன்னா வந்தவொடனே எப்போவுமே போயிட்டு வெண்ணிலா ஆண்டியோட அந்த பேக்கில் இருந்து நான் சாக்லேட் எடுத்து சாப்பிடுவேன். அப்போது அவங்களோட பேக்கில் ஒரு குளுக்கோஸ் மாதிரி ஒரு பேக்கெட் இருந்தது. அதை எடுத்து நான் சாப்பிட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, கண்ணெல்லாம் மூடிடுச்சு, எனக்கு ஒன்றையுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நீ பேக்கில் என்ன வெளியில் வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. ஐயோ அத்தை, நான் அதில் எதுவுமே வச்சில்ல, அவைய வேற ஏதோ சாப்பிட்டு பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. குழந்தை பொய் சொல்லுமா, கரெக்டாக சொல்கிறா அவ, நீ என்ன பண்ண, பேக்கில் என்ன வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. ஷிவானியோட அப்பாவும் கேட்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஐயோ, வெண்ணிலா நல்லா மாட்டிக்கிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உஷா பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதுவுமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. சரி விடுங்க, நீங்கள் கேட்குறத விட்டுட்டு அந்த பேக்கில் என்ன இருந்ததோ அதை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க, இங்கே செக் பண்ணலாம், அப்போ தான் குழந்தைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரி, நீ போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பா சொல்கிறாரு. சக்தியை போக சொல்கிறாரு. இல்லை, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பேக்கை செக் பண்ணுறாங்க. எடுத்து பார்த்தா அதே மாதிரி அந்த பூச்சி மருந்து இருக்குது. பாத்தியா என்ன வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ தான் தப்பு பண்ணியிருக்கா, கை க்ளோஸ் வேற வச்சிருக்கா, நல்லா சேஃபாக எல்லா வேலையும் பார்த்துருக்கா, இவெல்லாம் நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக கோவப்படுறாரு. அவளுக்கு இருக்கு போய் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சக்தி 2 பேருமே போகிறாங்க. போனோடனே அப்படியே அங்கே பதட்டமாக இருக்காங்க வெண்ணிலா. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அங்கே வராங்க சக்தி சண்முகம் 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன வெண்ணிலா பண்ணி வச்சிருக்க, நீ பேக்கில் பூச்சி மருந்து வச்சிருந்தியா, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ ஏதாவது பண்ணியா, இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி அப்படி கேட்குறாரு. எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. நீ பண்ணலைன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க, கடையில் இருக்க பில்லு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, கொடுங்க செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை மேடம், நீங்கள் செக் பண்ணவே வேண்டாம், இது பூச்சி மருந்து தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கேருந்து டாக்டர் போயிட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன உண்மையை சொல்லு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பாவும் கேட்குறாங்க. ஜெயா எல்லாருமே கேட்குறாங்க. ஏன் இப்படி பண்ண, இப்படி பண்ணுவியா நீ அப்படி சொல்லிட்டு மூர்த்தி பயங்கரமாக கத்துறாரு. ஆமா, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சந்திரசேகர் வாயில் அப்படியே கையை வச்சு அப்படியே ஆண் பார்க்குறாரு. ஐயோ கடவுளேன்னு உஷாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன வெண்ணிலா எல்லா உண்மையும் இப்படி ஒத்துக்கிட்டா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, ஒரு சின்ன குழந்தை அந்த மருந்தை சாப்பிட்ருக்கு, ஒரு வேளை உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது, என்னோட தங்கச்சி, என் கூட பிறந்த தங்கச்சி ஜெயா, உன் அத்தை தானே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, இப்படி தான் பண்ணுவியா, 2 பேரும் உயிர் போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. நீ இவ்வளோ மோசமாக நடந்துப்ப நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. சக்தியும் கத்துறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த அளவுக்கு துணிஞ்சு போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டுறாங்க வெண்ணிலாவை. இதெல்லாம் பொன்னி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே, என்ன மாட்டி விடணும்னு நினச்சி தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் அவங்களே மாட்டிக்கிட்டாங்களே, அதுவும் 2 பேருக்கு பூச்சி மருந்துன்றது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கல் மனசு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சக்திக்கு பயங்கரமா கோவம் வருது. "இங்க பாரு வெண்ணிலா, இனிமே நீ வீட்லயே இருக்கக்கூடாது. என் வீட்டுக்குள்ளேயே நீ வரவே கூடாது. 2 பேர சாகடிக்க தானே பார்த்த" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "இப்ப எதுவுமே பேச வேணாம், அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "அப்பா, இவளெல்லாம் விடவே கூடாதுப்பா. எவ்ளோ தைரியம் இருந்தா சாகடிக்கிற அளவுக்கு இவ போயிருப்பா. அதுவும் எவ்ளோ கச்சிதமா பண்ணியிருக்கா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன